காலையில எழுந்திரிச்ச உடனே மொத வேலையா குளிச்சு முடிச்சுட்டு புரத நண்பர் வாங்க கிளம்பிட்டேன். நமக்கு தான் இன்னும் தூக்கம் தெளியலன்னு பார்த்தா, ரோட்ல இருக்கிற நம்ம நாய் நண்பர் கூட இன்னும் தூக்கம் தெரியாம கொட்டாய் விட்டுட்டு இருக்காப்ல. கைஸ் நேத்து சொன்ன மாரியே நம்ம ஷெட்யூல்ஸ்லாம் ரீஷெட்யூல் பண்ணி இன்னும் ஒரு சில வீடியோக்கள்ல அத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஏன் ஒரு சில வீடியோக்கள்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்து வர வீடியோல அத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்குற சிக்கன வாங்கிட்டு, முட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்குன சிக்கனுக்கு வழக்கம் போல நலங்க வச்சுட்டு, காலை உணவுக்கு தேவையான ஓட்ஸ் அதன் மூலப்பொருட்களை கூடிய கலவைய சாப்பிட்டுட்டு, அப்படியே நம்ம இங்கிலீஷ் சாப்டர படிக்க ஆரம்பிச்சுட்டேன். நம்ம ஷெட்யூல் ஒண்ணும் மாறாதது. இங்கிலீஷும் வொக்காபுலரி மட்டும் தான். அத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மதிய உணவு சாப்பிட தயாராயிட்டேன். மதிய உணவுக்கு ஏர் ஃப்ரையர் சிக்கன் 65 அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாதம், நெறைய கேரட்ன்னு வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரீ வொர்க் அவுட்க்கு ஒரு செவ்வாழை பழம், அதுக்கப்புறம் பிளாக் காஃபிய கல்ப்பா அடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். பிஸி ஆஸ்பிரன் லைஃப் ஸ்டைல்ல ஃபேட் ரெடியூஸ் பண்ணிட்டே மசில் பில்ட் பண்ற சேலஞ்சுல இன்னைக்கு நாள் 12 யாராவது புதுசா பார்த்தீங்கன்னா ஃபாலோவும், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உதவியா இருக்கும். இன்னைக்கு நமக்கு தள்ளுதல் நாள் என்பதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாத்தையும் பண்ணிட்டு வொர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வொர்க் அவுட்ல ஷோல்டர் வேரியேஷனுக்கு வேரியேஷனா கேபிள் ஃப்ரண்ட் ரைஸ நல்லா ஹெவியா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், கேபிள் லேட்டரல் ரைசஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அத வெற்றிகரமா 3 செட் ஹெவியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஃபைனலா இருக்கிற ஃபேஸ் புல்ல பண்ணிட்டு இன்னைக்கான ஷோல்டர் வொர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செஸ்ட்க்கு இன்க்ளைன் தம்பிள் பிரஸும், அதுக்கப்புறம் பெக் ஃப்ளையும் போட்டு செஸ்ட் வொர்க் அவுட்ட முடிச்சாச்சு. ஃபைனலா இருக்கிற ட்ரைசெப்ஸ்க்கு தம்பிள் ஸ்கல் கிரஷரும், அதுக்கப்புறம் ரோப் புஷ் டவுனும் போட்டு இன்னைக்கான ட்ரைசெப்ஸ் வொர்க் அவுட்டையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிறது நம்ம கார்டியோ மட்டும் தான். கார்டியோக்கு மீள் சாய்வு நடை ஒரு 15 நிமிஷம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தது போஸ்ட் வொர்க் அவுட்க்கு வழக்கம் போல மீதம் இருந்த சிக்கன சாப்பிட்டு இன்னைக்கான போஸ்ட் வொர்க் அவுட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழிச்சு இரவு உணவுக்கு 3 சப்பாத்தி, 2 முட்டை, அதுக்கப்புறம் 2 பீஸ் சிக்கன் துண்டுன்னு வச்சு சாப்பிட்டுட்டு, இன்னைக்கான இரவு உணவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட இன்னைக்கு நாளைக்கு தேவையான முழு புரோட்டீன்களையுமே ஃபுட்ல இருந்தே அச்சீவ் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.